உங்களை பத்தி யாராச்சும் அவதூறு பேசுறாங்களா? நீங்க சொல்லாத செய்யாத விஷயத்த சொல்லி இவங்கதான் இந்த விஷயத்த செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி உங்க மேல முழுக்க முழுக்க பழி சுமத்தி வச்சிருக்காங்களா? அதனால நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? தயவு செய்து கஷ்டப்பட வேண்டாம். அல்லாஹ் தஆலா சொல்ற இந்த அழகான திருவசனத்தை கேளுங்க. எனினும் நபியே, மன்னிப்பை கை கொள்வீராக, நன்மையை கடைபிடிக்குமாறு மக்களை ஏவுவீராக, இன்னும் அறிவினர்களை புறக்கணித்து விடும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா அழகான முறையில நமக்கு உபதேசம் செய்யறான். நம்ம மனிதர்கள் அதிகம் பாவம் செய்யக்கூடியவர்கள், அதனால அதிகம் பாவ மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். அடுத்ததாக, நன்மையை செய்யும்படி மக்களை ஏவணும், நன்மையை ஏவி தீமையை தடுக்கணும். அதனால மக்கள் யாராவது ஒருத்தவங்க தீமை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா நீங்க கண்டுக்காம போக கூடாது. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, மனிதர்கள் ஒவ்வொருத்தவங்களும் நன்மையை ஏவணும், தீமையை தடுக்கணும். இதுதான் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கான். அடுத்து, அறிவினர்களை புறக்கணிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வே சொல்லியிருக்கான். அதாவது நம்மளை பத்தி தேவையில்லாம புறம் பேசுறவங்க, அவங்க அறியாமை அப்படிங்கிற இருள்ல மூழ்கி இருக்கிறதுனாலதான் நம்மளை பத்தி தேவையில்லாம புறம் பேசிட்டு இருக்காங்க. அவங்களே அறிவினர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வே சொல்லிட்டான். அப்படிங்கும் போது அறிவினர்கள் சொன்ன அந்த பழிக்காக நம்ம ஒருபோதும் வருத்தப்படக்கூடாது. நம்ம யாரு, நம்ம என்ன செஞ்சோம், நம்மளுடைய செயல்கள் எல்லாம் அங்க பதிஞ்சிருக்கு. அதே மாதிரி நமக்கு அவங்க செய்யற அநியாயங்களும் அங்க பதிஞ்சிருக்கு. ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் அப்படின்ற துஆவை ஓதிட்டு நம்ம மனசை நம்ம அமைதிப்படுத்திக்கணும். ஏன்னா தீர்ப்பு கொடுக்கப்படும் அந்நாளில் யாரும் தப்பிக்க முடியாது. யாரு தப்பு செஞ்சாங்க, யாரு என்ன செஞ்சாங்க செய்யல அப்படிங்கிறது அல்லாஹ் ஒருவனுக்கு தெரியும். நம்மளை பத்தி 4 பேர் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம கவலைப்படவே கூடாது. அந்த 4 பேர் நமக்கு கூலி கொடுக்க போறதே கிடையாது. கூலி கொடுக்க போறவன் யாருன்னா அது அல்லாஹ் ஒருவன் தான். அவன் ஒருவனுக்கு மட்டும் அஞ்சி அவன் என்னெல்லாம் சொன்னானோ அதன்படி வாழணும். அவன் எதையெல்லாம் தடுத்தானோ அதை தடுத்துக்கிட்டு நம்ம வாழணும். நம்ம நல்லவங்க தான், நான் நல்லவன் தான், நான் இந்த தப்ப செய்யல அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருட்டையும் போய் நிரூபிக்க வேண்டிய அவசியம் நமக்கு நிச்சயமா கிடையாது. அதனால அல்லாஹும் ரசூலும் காட்டி தந்த வழியை பின்பற்றி இந்த உலகத்தில் வாழ்ந்து விட்டு சென்று விடுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.